நான் சொன்ன மாதிரி இந்த நாட்டில் 196 கட்சி இருந்துச்சு. கிட்டத்தட்ட 50,000 மக்களை திரட்டி இந்த நாட்டுடைய கவர்னர் அவருடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு அங்கே ஆந்திராவுக்கு உழைக்க சென்ற என் மக்களை, பிழைக்க சென்ற என் மக்களை நீங்கள் செம்மரம் கடத்த வந்தார்கள் என்று சுட்டு படுகொலை செய்திய பாவிகளே, அவன் வன்னியரா, கவுண்டரா, படையாட்சியா என்று எல்லாம் சாதி சான்றிதழ் பார்க்கவில்லை. அவன் தெலுங்கு பேசுவானா, கன்னடம் பேசுவானா, ஆந்திர பேசுவானா, அவன் மலையாளம் பேசுவான் என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்யவில்லை. அவன் செத்தவன் என் தமிழ்நாட்டை சேர்ந்த என் தமிழர்கள், என் நாட்டின் உறவுகள், என் மண்ணின் மக்கள் என்று கவர்னர் மாளிகை 50,000 மக்களை திரட்டி போராடி அந்த 21 குடும்பத்துக்கும் நீதியை பெற்று தந்தது தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஒரு கட்சி வாயை திறக்கல. கவர்னர் மாளிகை முற்றுகையிட்டு அந்த பல்லாயிரக்கணக்கான கூட்ட நெரிசல்ல என் தம்பி வினோத் என்பவன் இந்த கொடியை தாங்கி வருகின்ற போது அவன் மெட்ரோ ட்ரெயின்ல ஹெச்டில அந்த கொடிப்பட்டு அதே இடத்தில் துடிக்க துடிக்க இறந்தான். ஒரு உயிரை தியாகம் செய்து 21 உயிர்களுக்கு நாங்கள் உரிமை பெற்று தந்தோம். வீட்டுக்கு 5 லட்சம் ரூபாய், அந்த குடும்பத்திற்கு அரசாங்க வேலை என்று 5 மணி நேரம் கவர்னரை அந்த மாளிகைக்குள்ளே பூட்டி சிறைவித்து போராடி வாய் திறக்காத அம்மையார் ஜெயலலிதாவையும் தமிழ்நாட்டு ஆளுநரையும் வாய் திறக்க வைத்த கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி.